நடிகர் மனோஜின் உடல் தகனம் செய்வதற்காக பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் மகனும் நடிகருமான மனோஜ் அவர்களின் உடலானது தற்பொழுது தகனம் செய்வதற்காக பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கு திரைப்பிரபலங்கள் 100க்கும் மேற்பட்டோர் குழுமி அவருக்கு இறுதி அஞ்சலியானது செலுத்தி வருகிறார்கள். அந்த தகனம் செய்வதற்கு முன்பு செய்யப்படக்கூடிய சடங்குகள் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. பாரதி ராஜா, வைரமுத்து, அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களான வெற்றிமாறன், பாக்கியராஜா, சீமான் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பாரதி ராஜாவோடு அவருக்கு ஆறுதல் தெரிவித்து உடன் இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடைய மனோஜ் அவர்களுடைய உறவினர்கள் இறுதி சடங்கு, இறுதி அஞ்சலி தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலானது பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. நீராங்கரையிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட மனோஜ் அவர்களுடைய உடலானது சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் இங்கு வந்திருக்கிறது. நேற்று இரவு மாரடைப்பால் காலமான அவருடைய உடலுக்கு இன்று காலையிலிருந்தே பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி கொண்டிருந்தார்கள். அவருடைய அப்பா பாரதி ராஜா அவர்களுக்கு நிறைய திரைப்பிரபலங்கள் ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று மலர் மாலை அணிவித்து அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. திரைப்பிரபலங்கள், இயக்குநர்கள், தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்குநர்களுமே நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்தில் குழும்பி இருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. மனோஜ் அவர்களோடு சேர்ந்து நடித்த பல்வேறு திரைப்பிரபலங்கள் நேரில் கண்ணீர் மல்க அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். வைரமுத்து உள்ளிட்ட பாரதி ராஜா அவர்களின் நெருங்கிய நண்பர்களும் உறவினர்களும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் காலையிலிருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் தற்பொழுது அவருடைய இறுதி அஞ்சலியானது தற்பொழுது பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே இங்கு தயார் நிலையில் இருக்கின்றன. பாலவேல். சடையாண்டி, மறைந்த நடிகர் மனோஜ் அவருக்கு முன்னதாக செய்யப்பட்ட அந்த மருத்துவ சிகிச்சைகள் அது பலனளிக்காமல் நேற்று உயிரிழந்தார். அந்த நிலையில அவருடைய உடல் தற்போது இறுதிச் சடங்குக்காக பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு வந்திருக்கக்கூடிய முக்கிய திரைப்பிரபலங்கள் யார் யார், அந்த விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமா பாரதி ராஜாவுடன் இருக்கக்கூடிய, அவரோடு சேர்ந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்களாக அவரோடு சேர்ந்து பயணித்த திரைப்பிரபலங்களும் தற்பொழுது இருக்கக்கூடிய முக்கியமான இயக்குநர்களான பாக்கியராஜா, அதுக்கப்புறம் வெற்றிமாறன், சீமான், வைரமுத்து உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்கள் காலையிலிருந்தே அவரோடு சேர்ந்து அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. ஏற்கனவே பாரதி ராஜா வயதாகி பல்வேறு விதமான உடல் பிரச்சனைகளில் எல்லாம் சந்தித்து தற்பொழுது மீண்டு வந்திருக்கிறார். தற்பொழுது இந்த சூழ்நிலையில் அவருடைய மகனை இழந்திருப்பது அவருடைய குடும்பத்திற்கும் அவருக்கும் ஒரு பேரிழப்பு. அவரை தேர்த்துவதுதான் ஒரு பெரிய ஒரு சவாலானதாக இருக்கிறது என பல்வேறு அரசியல் தலைவர்களும் சரி, திரைப்பிரபலங்களும் நமக்கு பேட்டி அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. எனவே பாரதி ராஜாவோடு இணைந்து பயணிக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, திரைப்பிரபலங்களும் உடன் தற்பொழுது வரை தகன மேடை வரை உடன் இருந்து அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தான் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்களும் இங்கு ஒரு 100க்கும் மேற்பட்டோர் இங்கு குழும்பி இருந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவரோடு சேர்ந்து பயணித்த நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள், சின்னத்திரை நடிகர்கள் என பல்வேறு நடிகர்களும் இந்த மின் மயானத்தில் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அவருடைய மனோஜ் அவர்களானது அவருடைய அப்பாவின் இயக்கமான பாரதி ராஜா இயக்கமான தாஜ்மஹால் படத்தில் நடிகராக அறிமுகமாகி சமுத்திரக்கடல், பூக்கள், அல்லி அர்ஜுனா, ஈரநிலா, சாதுரியன் போன்ற பல்வேறு விதமான படங்களில் நடித்து தமிழ் சினிமா உலகில் ஒரு சிறந்த நடிகராகவும் சரி, சிறந்த ஹீரோவாகவும் வலம் வந்திருக்கிறார். தொடர்ந்து பாரதி ராஜா படங்களில் நிறைய படங்களில் நடித்து வந்திருந்தார். அவ்வப்போது குணச்சித்திர நடிகராகவும் பல்வேறு விதமான கதாபாத்திரங்களில் தமிழ் சினிமாவில் நடித்து வந்திருந்தவர். அந்த வகையில் பாரதி ராஜாவினுடைய மகனாக அவருக்கு நிகரான ஒரு இயக்குநராகவும் வர வேண்டும் என பல்வேறு விதமான படங்களிலும் அந்த செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருந்திருக்கிறது. எனவே தமிழ் சினிமா உலகில் ஒரு பெரிய ஒரு
பங்களிப்பை கொடுத்திருந்த மனோஜ் அவர்களுடைய இறப்பானது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பேரிழப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பாரதி ராஜாவிற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவரை எப்படி தேற்றுவது? ஏற்கனவே வயது முதிர்ந்த நிலையில் இது போன்ற ஒரு பெரிய இழப்பு அவரை மேலும் பாதிப்படையக்கூடும். அவரை எப்படியாவது தேற்ற வேண்டும் என அவரோடு பயணித்த பல்வேறு இயக்குநர்களும் உடன் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்பொழுது பெசன்ட் நகர் மைதானத்தில் அவருடைய உடலானது தகனம் செய்வதற்கான அந்த இறுதிக்கட்ட வேலைகள் எல்லாம் தற்பொழுது செய்யப்பட்டு வருகின்றன. அந்த சடங்குகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய தந்தையும் இயக்குனர் இமயமான பாரதி ராஜா அந்த இறுதி சடங்கை செய்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறார். அவரோடு சேர்ந்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக பல்வேறு திரைப்படங்கள் இங்க பெசன்ட் நகர் மின் மயானத்தில் கூடியிருக்கிறார்கள். பாலகன், இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மறைந்த மனோஜ் பாரதியின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் தற்போது பெசன்ட் நகர் மின் மயானத்தில் நடைபெற்று வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக மனோஜ் பாரதியின் இறுதிச் சடங்கு நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம்.